தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. யார் சொன்னா இறந்துட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க சார். யார் அதை நம்புறா? அவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுகின்ற நடிகர்களுக்கு அது பொருந்தும். எம்ஜிஆர் நடிகர் அல்ல. வரும் மக்கள் வரவழைப்பார்கள், அவர்களே சொல்லுவார்கள். சொல்ல வேண்டிய கிளைமேக்ஸில் தான் சொல்லணும். நான் கேட்குறேன், இந்தியாவிலேயே அதிக ஓட்டில் ஜெயிச்சது கிரேட்டர் சென்னை மேயர் 2011 நான். எம்ஜிஆர் தொண்டன், அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், பன்முகத்தன்மையோடு இந்த தேர்தல் களத்தில் நின்னேன். நான் ஓட்டுக்கு பணமாக கொடுத்தேன். எப்படி 5.25 லட்சம் ஓட்டில் ஜெயித்தேன்? பிகாஸ் ஆஃப் எம்ஜிஆர், பிகாஸ் ஆஃப் அம்மா. அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. ஆமாம், அந்த அம்மா இருந்தாங்க. நீங்கள் அதை மறந்துட்டு பேசுகிறீங்க பாரு சார். ஜெயலலிதாவுடைய செரிஷ்மா வந்து எடப்பாடிக்கு இருக்க பாரு. அந்த செரிஷ்மா வேற சார். இன்னைக்கு தான் தமிழ்நாட்டு அரசியலே இன்றைய தேர்தல் களத்தில் யாருக்குமே அந்த ஈர்ப்பு தன்மையே கிடையாது. அதனால தான் நல்லா விஜய் இங்கே வருவானான்னு யோசிக்கிறாங்க. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு மனிதர், அதிமுகவின் சீனியர் லீடர், மனிதநேய IAS அகாடமியின் தலைவர் திரு சைதை துரைசாமி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? இப்போ எப்பவும் போல. முதல்ல அதிமுகவிலிருந்து ஆரம்பம். அதாவது அதிமுக 1972 எம்ஜிஆர் மன்றம் தாமரைக்கொடி ஏற்றி நீங்கள் தான் ஆக்சுவலாக அஸ்திவாரமே போட்டவங்க, நீங்களும் உங்களுடைய நண்பர்களும். ஸோ அதிமுகவுடைய வரலாறுல உங்களை தவிர்த்து பார்க்கவே முடியாது. இன்று அதிமுக சரியான பதவியில் போகிறதா? அதாவது அதை பற்றி நான் இந்த தருணத்தில் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பவில்லை. சரி, அதிமுக என்ன செய்ய வேண்டும்? அதிமுக என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் வெற்றி பெறும் என்றால், தமிழகம் முழுமைக்கும், இந்தியா முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் வசித்து கொண்டிருக்கின்ற பகுதிகளிலெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மின்சாரமாக நிரம்பியிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை முன்னெடுத்து செல்ல வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தான் உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு தலைவராக, அப்படிப்பட்ட தமிழக அரசியலில் பேரறிஞர் அண்ணா அவர்களை முதல்வராக்குவதற்கும், கலைஞர் கருணாநிதி அவர்களை முதல்வராக்குவதற்கும், பிறகு தான் முதல்வர் ஆவதற்கும், அதற்கு பிறகு ஜானகி அம்மையார் முதல்வராவதற்கும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராவதற்கும், OPS அவர்கள் முதல்வராவதற்கும், இன்று எடப்பாடியார் வரை முதல்வராவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தாரக மந்திரம்தான் காரணம், அடிப்படை காரணம். ஒரு கட்சியை வளர்த்தார். அதற்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பொழுது மக்கள் வெள்ளத்தில் மக்கள் இருகரம் ஏந்தி அவரை வரவேற்று தனி கட்சி தொடங்கி 6 மாதத்திலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று, அப்படி தொடர் வெற்றிகளை பெற்று ஆட்சி அமைத்து மக்களின் முழு நம்பிக்கையை பெற்று 10 ஆண்டு காலம் தொடர் முதல்வராக பணியாற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெரும் புகழை சொல்ல சொல்ல இனிக்குதையா. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கணும் உங்கள்கிட்ட. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு மந்திர சொல், அந்த மந்திர சொல்லை வச்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும், அதை வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, எம்ஜிஆர் இறந்து 38 வருஷங்கள் ஆகிடுது. எம்ஜிஆர் இறந்தது யார் சொன்னால் இறந்துட்டாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க சார். இருங்க, நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க என்ன? சரி, யார் அதை நம்புறா? அவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, அவர் எப்படி வேணும் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கே வயசு கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. ஸோ இப்போ அவருடைய பெயரை சொல்வதை விட அதுக்கப்புறம் அரசியல் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டு போயிடுச்சு. இப்போ ரஜினி, விஜய் மாதிரி வெவ்வேறு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் இன்னும் இல்லை அதைத்தாங்க அந்த காலத்திலே நீங்கள் பேசி இல்லை அதுதான் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, திரைப்பட உலகத்தை ஒரு அறிவாயுதமாக பயன்படுத்திய ஒரே மாமனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே. இல்ல, வெயிட், அந்த கருத்து எக்காலத்திற்கும் பொருந்தும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? இந்த கருத்து பொருந்துமா பொருந்தாதா? சார் பொருந்தும். கேட்டு அங்கதான் வர்றேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி
இந்த பாடல் வரிகளை கவனிங்க. இந்த வரிகள் வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திற்கு, இளைய தலைமுறைக்கு தேவையா தேவையில்லையா? சரி, தேவை. கேளுங்க. அப்படி தேவை என்றால் அந்த தேவையை பூர்த்தி செய்வது, அந்த தேவையை தேடி போய் செய்வதுதான் அதிமுக தொண்டர்களின் கடமையாகவும் அடுத்த தலைமுறைக்கு இந்த பாடத்தை கொண்டு செல்லுகின்ற மிகப்பெரிய செயலாகவும் இருக்க வேண்டும். சார், இன்றைய இளைஞன் வேற பாதையில் போயிட்டு இருக்கான் சார். இன்றைய இளைஞன் வந்து அதாவது அது ஒரு காலகட்டம், நீங்கள் சொல்றதெல்லாம் ஒரு காலகட்டம். அதன் பிறகு இப்போ விஜய் காலம், அஜித் காலம், தனுஷ் காலம் வந்தாச்சு. இப்போ அரசியல் அவர்களுடைய ரசிகர்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, 90s கிட்டு, 2000 கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜினாலே அவங்களுக்கு யாருன்னு முதல்ல தெரியல பல பேருக்கு. சொல்லப்போனால் சிவாஜி படங்களையும் சில எம்ஜிஆருடைய படங்களை பார்த்தா அவன் சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த நடிப்பு, இந்த ஆக்டிங் எல்லாமே வேடிக்கையாக இருக்குது. அவருடைய ஸ்டண்ட்டு, அவருடைய டூயட் சீன்லாம். ஏன்னா இவன் வேற ஒரு ரசனையில் போயிட்டான். ஸோ இவனுக்கு போய் நீங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு யார் சொல்லி? இல்லை ஒரே ஒரு செகண்ட். நீங்கள் சொல்லுகின்ற நடிகர்களுக்கு அது பொருந்தும். எம்ஜிஆர் நடிகர் அல்ல, அவர் ஒரு அவதார புருஷர். ஒரு குடும்பத்திலேயும் வாழையடி வாழையாக ஒரு குடும்பத்திலேயே அவர் குலசாமியாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஒருவர் 70 வயதுக்கு மேற்பட்டவர் தன்னுடைய பேரனிடத்தில் எம்ஜிஆர் தான் நம்மளுடைய குலசாமி, எம்ஜிஆர் என்னென்ன பாட்டு பாடியிருக்கார் தெரியுமா, என்னென்ன கதை சொல்லி இருக்கிறார் தெரியுமா என்று வீட்டுக்கு வீடு வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள், வீட்டுக்கு வீடு வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நடிகர்களோடு தயவு செய்து எம்ஜிஆரை ஒப்பிடாதீர்கள். இல்ல சார், இல்ல நீங்க அதுதான் சொல்ற, தயவு செய்து கேளுங்க. இல்ல அது அங்க அவங்க ரசனை போலாங்க. நான் அதை மாற்றம் சொல்லல, நீங்க சொல்லுவது உண்மை. ஆனால் அதிமுகவுக்கு இருந்த அந்த 1.5 கோடி 2 கோடி குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அதிமுகவுக்கு உறுப்பினர் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த ஆட்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை, பேரன்களை, மகன்களை, பேரன் பேத்திகளை எல்லாம் அந்த ஒரு ஒத்த நபர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சிறப்பம்சங்களை பற்றியும், அவருடைய திரைப்படங்களை பற்றியும், அவருடைய கதாம்சங்களை பற்றியும் சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் வாருங்கள், உங்களை அழைத்து செல்லுகிறேன். ஒவ்வொரு வீட்டில் போய் பாருங்கள். எம்ஜிஆர் குடும்பம்னு அந்த 72லேருந்து இருக்கா இல்லையா கட்சியில், அந்த வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக பசங்க இருப்பாங்க. அவங்கள போய் கேளுங்களேன், உனக்கு என்னப்பா யார்? எங்கள் தாத்தா எனக்கு எம்ஜிஆரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருடைய நான் ஆணையிட்டால் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருடைய சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆரை பற்றி அதிகமாக எங்கள் தாத்தா சொல்லி இப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள் தங்களுடைய வம்சத்தை எம்ஜிஆர் வம்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அது தெரியுமா? முதல்ல இல்லை, எத்தனை பேர் அப்படி மாற்றிட்டு இருக்காங்க? எல்லாரும் அப்படி மாற்றிட்டு இருக்காங்களே. எம்ஜிஆரை 72லிருந்து ஆதரித்து கொண்டிருக்கிற, எம்ஜிஆர் பின்னால் அணிவகுத்து சென்ற அத்தனை குடும்பங்களும், அது ஒரு அத்தனை குடும்பங்களும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது போர்ஷன் அல்ல, அதுதான் அடிப்படை. பள்ளிக்கூடம் மாதிரி தெருவெங்கும் எல்லா வீடுகளிலும் 72லிருந்து அதிகமாக பயனடைந்த பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள், அதுவும் குறிப்பாக புரட்சி தலைவருக்காகவே தொடர்ந்து இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருமே இன்று வரையில் தங்களுடைய குலதெய்வமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்கி வாழ்த்தி, அவரை தினமும் வணங்காமல் அவருடைய பாட்டை தூங்கி எழுந்ததும் கேட்பது, படுக்க போகும்போதும் கேட்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இன்றைய டீனேஜர்ஸும் அதை செய்தாங்கிறீங்க உறுதியா? அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அது எங்கள் குற்றம் அல்ல. அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, எல்லா செலவும் நானே ஏற்றுக்கிறேன். நீங்கள் போய் வீடு வீடாக போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள். கைதேசா இன்னொன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. எம்ஜிஆருக்கு ஓட்டுங்கிறது அவருடைய கோவராக அவரை வந்து வெறிப்பிடிச்சு ரசிக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, எம்ஜிஆருக்கு வந்து அப்பர் கேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கீழே தாழ்த்தப்பட்டவர் வரை எல்லாருமே இருக்கு. அதுதான் காமன் பப்ளிக் எல்லாருமே எம்ஜிஆர் அகரார்லேயும் ஓட்டு விழுந்தது, காலனிலையும் ஓட்டு விழுந்தது எம்ஜிஆர். அது ஒரு காலகட்டம். ஆனால் நீங்கள் சொல்கிறது தொண்டர்களை சொல்கிறீங்க. ஆனால் காமன் பப்ளிக் இருக்காம பாருங்க, சாதாரண கட்சி சாராத பார்க்குறவன், அவனுக்கு இன்றைக்கு உள்ள பொலிட்டிக்கல் சீனரியும் மாறி போச்சு. இவன் வந்து இன்னும் அதே பழைய எம்ஜிஆரை நினைச்சிட்டு நீங்க தொண்டர்கள் ஓகே. இல்ல இது உங்களுடைய கற்பனை. இது அதான் யதார்த்தம் இல்லைங்கிற நான். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சரி, காலத்தை கடந்து நிற்பவர் எம்ஜிஆர் நம்பர் 1. சரி, அவருக்கு எப்படியெல்லாம் சிறப்புங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்னென்ன வகைகளில் அவர் நினைவூட்டப்படுகிறார், நிலையில் நிறுத்தப்படுகிறார், அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல. நம்பர் 1. சரி, அவர் ஒரு சிறந்த கொடைவள்ளல். சரி, நம்பர் 1. 2வது,
அவருடைய திரைப்படங்கள் நல்ல தலைப்புகளாக, நல்ல வசனங்களாக, நல்ல பாடல் வரிகளாக அமைய பெற்றது என்றால் அது அவருடைய திரைப்படங்கள் மட்டுமே. அவருடைய திரைப்படங்கள் வெற்றி அடைந்ததைப் போல் அவருடைய ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு மக்களுக்கான ஆட்சியாக கொடுத்தார். ஏன் இன்று நினைவில் நிற்கிறது, எம்ஜிஆர் ஆட்சி நிற்கிறது என்று சொன்னால், நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அடிப்படை எம்ஜிஆராகத்தான் இருப்பார். சார் பாருங்க, அதிமுக ஏன் தோற்குது? அவ்வளோ அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்குன்னு ஏன் தோற்குது? கடந்த எலெக்ஷனில் ஒரு 10 அதாங்க. ஒரு செகண்ட் நான் சொல்கிறத வாங்கிக்கிட்டுங்க, அப்புறம் படிக்கலுங்க. இப்போது எம்ஜிஆர் எங்கே நிற்கிறார் தெரியுமா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரேஷன் கடையில் போய் வாங்குறாங்கல்ல, அரிசி பருப்பு வாங்குறாங்கல்ல, வாழையடி வாழையாக குடும்பங்கள் எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எம்ஜிஆர் சப்சிடி கொடுத்தாரு ரேஷன் கடைக்கு, கார்டுக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? கொடுத்தாரு. ஆமாம். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதை இன்னும் அந்த குடும்பத்தில் வாழையடி வாழையாக ஒவ்வொருத்தரும் சொல்லி, இப்போ நமக்கு எம்ஜிஆர் தான் முதன்னு 200 ரூபாய்க்கு மேலே ரூபாயை நமக்கு மானியமாக கொடுத்து இந்த ரேஷன் கடையை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர்னு சொல்லி நாம சொல்ல வேண்டாம், அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது. கிராமத்தில் இருக்கிற குடிசையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். முதல்ல இலவச ஒத்த விளக்கு லைட்டுன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒத்த விளக்கு ஏழைகளுக்காக இலவசமா. அவங்க விளக்கே பார்க்காத குடிசைகளில் எல்லாம் ஒளி விளக்கு ஏற்றியவர். இதெல்லாம் பட்டியலிட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு புறம் திரைப்படம், மற்றொரு புறம் ஆட்சி. சத்துணவு திட்டத்தை சாப்பிட்டு அரசு பள்ளியில் படித்து சுயநிதி பொறியியல் கல்லூரிகளால் வேலைவாய்ப்பை பெற்று இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் எம்ஜிஆரை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார்கள். இந்த நிலைக்கு நாங்கள் வந்ததற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்று. என்ன இதைவிட என்ன வேண்டும்? சரி, காமன் பப்ளிக் எம்ஜிஆர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் இது காமன். நான் சொல்றது இது காமன் பப்ளிக். இது இப்போ இங்கே ஒன்றும் இல்லை சார். நீங்கள் தயவு செய்து அமெரிக்கா ஒரு முறை போயிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கம் அல்லது அங்கே இருக்கிற இளைஞர்களை எல்லாம் ஒரு முறை சந்திங்க. உங்களுக்கு பிடித்த தலைவர் யாருன்னு கேளுங்க. நம்பர் 1 எம்ஜிஆர்னு சொல்கிறானா இல்லை வேற யாராவது சொல்கிறானான்னு பாருங்கள். ஏன்னா அப்படி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சார். எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1 திரைப்படங்களின் வாயிலாக, 2 அவருடைய ஆட்சியின் சாதனைகளால் திட்டங்களால், 3 அவருடைய தோற்ற பொழிவு காந்த கவர்ச்சி. இன்றைக்கும் அவரோடு ஒப்பிடுவதற்கு எந்த நடிகரும் உலகத்திலேயே கிடையாது. இன்னொன்று, அவர் திரைப்படத்தில் நடிக்கவில்லை, கதாபாத்திரமாக வாழ்ந்தார். அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைதை சார், நம்ம பேசுறது ஓட்டு அரசியலை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு ஓட்டு அரசியல் ஏன் வீடு வீடாக 5000 7000 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க? ஏங்க அப்படி சில பேர் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் நடக்குது சார். இல்ல அப்படிலாம் இல்ல. அதாவது ஒரு அற்புதமான பிம்பம் இருக்குன்னா ஏன் அதைத்தாங்க, அதை யாரும் இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதால் தான் நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கான பதில் அதில் அடங்கி இருக்கு. எம்ஜிஆர் என்ற மாபெரும் கருவூலத்தை, கொள்கையை, தத்துவத்தை அதை மட்டும் சரியாக முன்னெடுத்து சென்றால் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை என்பதுதான் நான் போட்டியிட்ட தேர்தல்களில் இதுவரையில், கடந்த தேர்தல் 21 தேர்தல் வரை நான் ஓட்டுக்கு பணமே கொடுத்ததில்லை தெரியுமா? நான் கேட்குறேன், இந்தியாவிலேயே அதிக ஓட்டில் ஜெயித்தது கிரேட்டர் சென்னை மேயர் 2011 நான். எம்ஜிஆர் தொண்டன், அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், சேவை செய்பவர், இப்படி பன்முகத்தன்மையோடு இந்த தேர்தல் களத்தில் நின்று நான் ஓட்டுக்கு பணமாக கொடுத்தேன். எப்படி 5.25 லட்சம் ஓட்டில் ஜெயித்தேன்? பிகாஸ் ஆஃப் எம்ஜிஆர், பிகாஸ் ஆஃப் அம்மா. புரியுதா? நீங்கள் பேசுறது எக்ஸப்ஷன் சார். ஒரு தொகுதியில் ஜெயிச்சேன் இருக்கல. கிரேட்டர் சென்னையினுடைய 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 26 சட்டமன்ற தொகுதிகள், 6 பாராளுமன்ற தொகுதிகள், 200 வார்டுகள், அனைத்திலும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அனைத்திலும் லீடிங் மேயர் வேட்பாளருக்கு. இதை விட என்ன வேணும்னு கேட்குறீங்க? அப்ப எங்க கோளாறுன்னு பாருங்க. சரி, இல்ல கோளாறு மக்களிடத்திலா நம்ம இடத்திலா? சரி தலைவர், நான் கேட்கறது நழுவ கூடாது. நீங்க இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும். சரி சார். நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் என்ன கேட்குறேன், 2011 மேயர் தேர்தலில் தனித்து நின்றது அதிமுக. அது ஞாபகத்தில் வச்சு. அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. ஆமாம், அந்த அம்மா இருந்தாங்க. நீங்கள் அதை மறந்துட்டு பேசுறீங்க பாருங்க சார். நான் இங்கே பாருங்க, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் சைதை துரைசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலில் போட்டியிட்ட பொழுது மற்றவர்களெல்லாம்
கவுன்சிலெல்லாம் கூட பணம் கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பணம் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பெறாமல் 5,19,000 அதாவது 5,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மேயர் தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன். சார் ஜெயலலிதாவுடைய செரிஷ்மா வந்து எடப்பாடிக்கு இருக்க பாரு, அந்த செரிஷ்மா வேற சார். இன்னைக்கு தான் தமிழ்நாட்டு அரசியலே இன்றைய தேர்தல் களத்தில் யாருக்குமே அந்த ஈர்ப்பு தன்மையே கிடையாது. அதனால நல்லா விஜய் இங்க வருவானான்னு யோசிக்கிறாங்க. அந்த செரிஷ்மா இல்லையே எடப்பாடிக்கோ தங்கமணிக்கோ வீரமணிக்கோ யாருக்குமே இல்லையே. அதாவது நீங்க வந்து செரிஷ்மேட்டிக் லீடர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர்னு ஜெயிச்சிங்க. இல்ல அதாங்க இன்றைக்கும் ஏன் நான் அவர்களை முன்னிலைப்படுத்தணும்னு சொல்றேன். ஏன் எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் வேண்டும் ஏன் சொல்லுகிறேன். எம்ஜிஆர் ஆட்சியால் செய்யப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த நன்மைகள் என்ன பட்டியலிடுவோம். புரியுதா? தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்வோம். அதை பண்ணாரா இல்லையா? அந்த ஆட்சி வேணுமா வேண்டாமா? நிச்சயமா அவர் பாதையில் இந்த ஆட்சி அமையணுமா வேண்டாமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கொடுப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நலத்திட்டங்களை நன்மைகளை தொடர்ந்து செய்வோம். புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் செய்த திட்டங்களை எல்லாம் அப்படியே மீண்டும் கொண்டு வருவோம். இதுதானே ஈர்ப்பு. சரி, உங்களுக்கு தெரிந்த இந்த ஞானம் ஏன் இந்த தலைவர்களுக்கு தெரியல? சொல்லுவாங்க சார், பொறுங்க சார். இவ்வளவு விஷயம் சொல்றீங்கல்ல. இல்ல சொல்லுவாங்க சார். இவங்களும் எம்ஜிஆரோட இத்தனை சார் வருஷம் நான் சொல்றேன் ஜெயலலிதாவோட இருந்தவங்க. இந்த ஞானம் எம்ஜிஆர்ங்கிற ஒரு பெரிய கருவூலம் இருக்கு, நம்ம அதை என்கேஷ் பண்ணிக்கணுங்கிற புத்தியே இவர்களுக்கு இல்ல. வரும் மக்கள் வரவழைப்பார்கள், அவர்களே சொல்லுவார்கள். சொல்ல வேண்டிய கிளைமேக்ஸில் தான் சொல்லணும். அவங்க எல்லாம் கிளைமேக்ஸில் தான் சொல்லணும்னு எல்லாத்திலும் எல்லாருமே என்னென்ன எதையுமே களத்தில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு தைரியமாக அவங்க இருக்கட்டும். அப்போ வீட்டோ பவர் என்னென்ன பயன்படுத்துறது, எது மாதிரியான கிளைமேக்ஸை மாற்றி அமைக்கிறதுங்கிற வித்தைகள் எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத அமித்ஷாவே சொல்லிட்டாரு. எல்லாம் மற்றவங்களாம் அடங்குங்கிறப்பல ஒரு வார்த்தை சொல்றாரு. அமித்ஷாவே என்னை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து தேசிய தலைவர் ஒருத்தர் வந்து என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சொல்லுவாங்களா? இந்த ஸ்டேட்டுக்கு நான் தான் தலைவர், அதை பற்றி டிஸ்பியூட்டே கிடையாது, அப்படிதானே வரணும். இந்த அது அமித்ஷாவே சொல்கிறேன்னா, அமித்ஷாவே இவருடைய பலத்தில் அதிமுக பலத்தில் தான் அவங்க நிற்க போகிறாங்க. பிஜேபி அப்படி இருக்கும்போது அவரே சொல்லிட்டாருன்னா